நீங்கள் மார்க் டெஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு 30 மினிட்ஸ் எல்லாத்துக்குமே டைம் ஒன்று. நீங்கள் இங்கே போய்ட்டு ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கீழே உங்களுக்கு இந்த மாதிரி டைப் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டைப் ஹியர் டு டெஸ்ட் யுவர் கீபோர்டு, நத்திங் ஹியர் இஸ் சேவ்டு ஆர் ஸ்கோர்டு. நீங்கள் உங்கள் டைப்ரைட்டிங் கீபோர்டு இங்கே நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் இதை 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். பண்ணி பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுக்கலாம். இப்போ உங்களோட இப்போ என்னோடய கீபோர்டு இங்கிலீஷில் இருக்குது. இப்போ நான் இதை தமிழ் கீபோர்டாக மாற்றணுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு கீழடியில் போயிட்டு நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாறாது. கண்டிப்பாக அந்த கீ கொடுத்த உடனே தான் உங்களுக்கு மாறும். Alt 1 கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு தமிழில் மாறிடுச்சு. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் தமிழ் டைப்ரைட்டிங் அடிக்கலாம். இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் முடித்த உடனே உங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் இருக்கும். அதுக்கும் கீழே இதை போல் கீபோர்டு நீங்கள் அடித்து பார்க்குறதுக்கு இருக்கும் டெக்ஸ்ட்டு. அதில் தமிழ் டைப்ரைட்டிங்காக மாறிடுச்சா அப்படின்னு பார்த்த பிறகு நீங்கள் இங்கிலீஷ் அடிச்சுக்கலாம். இப்போ எனக்கு மறுபடியும் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா ஓகேங்களா, இங்கிலீஷ் கீபோர்டாக மாறிடுச்சான்னு பார்த்துட்டு இதை மாதிரி நீங்கள் அடித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு 1/2 hour இருக்கும். நீங்களாம் நெக்ஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு 4 பேப்பர்ஸ். அப்ஜெக்டிவ் டைப் ஃபஸ்ட் பேப்பர், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங், தமிழ் டைப்ரைட்டிங் ப்ளஸ் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு போங்க. உங்களோட எக்ஸாம் இப்படி தான் இருக்கும். ஆஃபீஸ் பேசிக்காக ஃபைல்னா என்ன, ரெசிப்ட்னா என்ன, எப்படி ஃபைலை அட்டாச் பண்ணுறது, எப்படி ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறது, எப்படி எல்லோ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ரீன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, க்ரீன் ஃபைல்னா என்ன, எல்லோ ஃபைல்னா என்ன. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஃபைலுமே உங்களை ஆஃபீஸில் தான் அப்லோட் பண்ண சொல்ல போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.